இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடி நேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து உபவாசமும் 7 விதமான கேள்விகளும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்று அநேகரை காண்கிறேன். அநேகர் பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா உபவாசத்தை குறித்து அவர்கள் எவ்வாறு உபவாசிக்கிறாங்க என்பதை குறித்து பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது. சில ஊழியர்களை நான் சந்தித்த போது அவர் சொன்னாங்க, இந்த 40 நாட்களும் உணவு அருந்தாதபடி அவர்கள் வெறும் தண்ணீர் பானங்களை மாத்திரம் குடித்து நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்றேன். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இளநீர், தேன், பால் மாத்திரம் சாப்பிட்டு நான் உபவாசிக்கிறேன். இப்படி உபவாசம் ஒவ்வொருவருக்குள்ளாகவே அநேக காரியங்களை அவர்கள் விட்டு விடுகிறாங்க. சில டிவி பார்க்கறதில்ல, சிலர் செல்ஃபோனில் சில காரியங்களை, செல்ஃபோனில் யூடியூப் பார்க்கறதில்லை, சில காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு சில நேரங்களே உபவாசத்தை மேற்கொள்கின்றன. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா உபவாசத்த நாளிலே ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ இல்லை 3 வேளையோ உபவாசம் இருக்கிறார்கள், சாப்பிடாமல். சில இரவு வேளையிலே சாப்பிடாமல் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் இறைச்சி போன்ற காரியங்களை எடுக்காம சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன். பாருங்க, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆண்ட சமூகத்திலே உபவாச நாளை நியமித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்குள்ள கேள்வியலும், எதற்காக நம்ம உபவாசிக்கிறோம்? இதெல்லாம் நம்ம எதுக்கு? இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் சாப்பிடாம 40 நாளும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு எதற்காக நாம் உபவாசிக்கிறோம்? இப்படிப்பட்ட கேள்வி நமக்குள்ள வருகிறதா? இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கிறதே இல்லை, ஆண்டவர் உயிர்த்தாரு, அவர் உயிரோடு இருக்கிறார், எதற்கு நாம் இதெல்லாம் நான் செய்யணும் என்று சொல்லும் கூட்டங்களும் உண்டு. பாருங்க, வசனம் சொல்கிறது, ஏசாயா 58:8-9 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நீபச்சொலையும் நீ உன் நடுவிலிருந்து அகச்சி என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த பகுதியிலே ஏசாயா 58:6-7 அந்த முன் பகுதியில பாத்தீங்கன்னா நாம் எப்படி உபவாசிக்கணும் என்பதை குறித்து குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்படி உபவாசிக்கும் போது நாம் எதற்காக அந்த உபவாச நாளை ஏற்படுத்துகிறோம்? அந்த உபவாசிக்கும் போது நமக்கு என்ன நடக்குதுங்க பாருங்க. அப்போ நமக்குள்ள என்ன நடக்குன்னா, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்குமா. கர்த்தர் காப்பார். நம்மை காப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக உபவாசிக்கணும். அப்போ எதற்காக நம்ம உபவாசிக்கிறோம் என்ற கேள்வி நமக்குள்ள வரும்போது, கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காகவே நாம் உபவாசிக்கணும். பாருங்க, இதுல வெளிச்சம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா, விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்று குறிப்பிடப்படும். அப்போ அந்த வெளிச்சம் என்றால் ஞானம் என்று சொல்லலாம், இல்ல புரிதல், இல்ல பகுத்தறிவு, கரெக்டான நம்ம கர்த்தர் சொல்கின்ற காரியம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நாம் உபவாசிக்க வேண்டும். அதைத்தான் வெளிச்சம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆண்டவருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 அங்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை காக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செங்கடலை கடந்து செல்றாங்க. அப்போது அங்கே பார்வோனின் சேனைகள் அவர்கள் பின்பதாக துரத்தி கொண்டு வருது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முன்பதாக போறாங்க. அவருக்கு முன்பாக இருந்த தேவதூதன் அவர்களுக்கு பின்பதாக சென்று மேக ஸ்தம்பம், அது அவர்களை முன்பதாகவும் பின்பதாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும்
பாதுகாத்த அந்த மேகம் அந்த அவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் படைகளுக்கும் நடுவுல அது காவல் காத்திருந்தான், பாதுகாக்குது. ரா முழுவதும் அந்த படைகள் எகிப்தின் படைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே அவர்கள் அது ஒரு பாதுகாப்பாக இருந்து அவர்கள் 2 பேருக்கும் இடையே ஒரு பாதுகாப்பை கொடுத்ததாக அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் சேரலையாம். ஒன்றோடு ஒன்று இணையாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கும் கூட நமக்கும் பாதுகாப்பு தேவை. சில நேரங்கள்ல பாதுகாப்பற்று போய் இருக்கிறோம், பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம், சில பலவீனம் நமக்கு வந்துடுது, சில சுகவீனம் வரும்போது நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம். இதற்காக நம்ம என்ன செய்யணும்னா உபவாசிக்கணும். நம்ம பலவீனமா இருக்கும்போது உபவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த உபவாசம் நமக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள தொடர்பை அதை உறுதிப்படுத்துகிறது. அவர் நம்மோடு பேசுவதற்கு ஒரு பாலமாக அமைகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில வேளைகளில் நமக்கும் ஒரு சந்தேகம் வரும். நம்ம இந்த உபவாசிக்கும் போது இந்த இறைச்சிகள்லாம் சாப்பிடலாமா? நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மரக்கறிகள்லாம் சாப்பிடணுமா? இந்த மீன் முட்டை இதெல்லாம் ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? அதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிலாம் அநேகர் கேட்பது உண்டு. இங்கே வசனம் சொல்கிறது, தானியேல் புத்தகத்திலே தானியேல் 1:6 தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்ட தீர்மானம். இந்த நாட்களிலும் சில காரியங்களை நாம் ஒதுக்கும் போது கர்த்தர் சில நேரங்களே ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கும் சில காரியங்கள்ல கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்கும் அது எதுவாக இருக்கும் பாருங்க. தீர்மானிக்கணும். சில நாட்களே ஒரு ஜெப கூட்டத்தின் போது ஒரு குடும்பத்தை ஒரு மகளை சந்தித்தேன். நான் சொன்னா இதுல 2 நாட்கள்ல நான் சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கிறது இல்லை. ஆனா பாருங்க, அன்னைக்கு நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னைக்கு தீர்மானம் பண்ணேனோ அன்னையில இருந்து எங்க வீட்டுல ஒரே பண்டிகையா இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு வந்துடுது, அங்கே பார்த்தோன்னா எல்லாம் சிக்கன் மட்டன் தான் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே டெம்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, சில நேரங்கள்ல நமக்கு சோதிக்கிற சோதனை காலங்கள் உண்டுன்னு. சில நேரங்கள்ல நம்ம தீர்மானம் எடுப்போம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த 40 நாளும் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நேரத்துல நம்ம யோசிப்போம். ஆனால் நம்மால் செய்ய முடிகிறது இல்லை. காரணம், சில நேரங்கள்ல நாம் உலக சிந்தனை மாம்சத்தோடு போராட யுத்தம் நடந்துட்டு இருக்கு. மாம்சம் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த மாம்சீக பலவீனத்தினால நம்ம என்ன செய்யறோம்? இந்த உபவாசத்தை மேற்கொள்ள முடியாமல் சென்று விடுகிறோம். அப்போது இன்றைக்கு நம் எதற்காக உபவாசிக்கிறோம்? கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாதுகாத்தார். அவருடைய கரம் பின்பதாக இருந்து அவருடைய மகிமை விளங்குபடி செய்தது போல கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த உபவாச நாளிலே, இந்த 40 நாளிலே கர்த்தரோடு நீங்க உபவாசித்து இருக்கும்போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலையிலும் தப்பிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கும் கூட இசப்பா அந்த உபவாசத்தினால எதற்காக நாம் உபவாசிக்கிறோங்கிற கேள்வியை நான் கேட்டும்போது எங்களுக்குள்ளே இசப்பா உங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் உபவாசிக்கிறோம். இசப்பா கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க இசப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும். எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை கொண்டு காவல் புரிங்க இசப்பா. உடைய இசப்பா சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் இசப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் பாதுகாத்த தேவன் எங்களை பாதுகாப்பீங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.